ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று கரூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் விஜயோட மீட்டிங்கில் நிறைய மக்கள் 39 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் நேற்றையிலேருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இருக்கும்போது அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே நாங்கள் டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போதே போலீஸ் பயங்கரமாக நடத்துனாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். அப்போவே நாங்கள் நினச்சோம், இதில் இன்றைக்கி ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க. அதுவும் விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே ஆம்புலன்ஸை விடுறது, ஆம்புலன்ஸில் விஜய் கூட சொல்லியிருப்பார், என்னப்பா ஆம்புலன்ஸில் நம்ம கட்சி கொடி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் போலீஸ் எப்படி தடியடி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நார்மல் ஆக்சிஜனில் வெளியில் வரும்போது அவங்களுக்கு லங்ஸ் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இது ஆம்புலன்ஸில் போகும்போதோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ போஸ்ட்மார்ட்டம் செஞ்சவங்களுடைய ரிப்போர்ட்டுமே இது வரைக்கும் கையில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது கவர்மெண்ட் திமுக கையில் இருக்கிறதுனால போலீஸ் யாரோட கண்ட்ரோலில் இருக்காங்க? திமுக ஆட்சி அவங்களோட கண்ட்ரோலில் தானே இருக்காங்க. அப்போ ஏன் ஸ்டாலின் அவ்வளோ 4 மணிக்கு கரெக்டாக சென்னையிலேருந்து உடனே இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு. ஏன் இது அங்கேயே அடிச்சுட்டு ஏன் இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸ் நிறைய பேர் ஏன் இறக்கக்கூடாது? இன்னைக்கு வீட்டில் இறக்குன போலீஸை நேற்று பகலில் ஏன் அங்கே இறக்கக்கூடாது? அங்கே தான் கூட்டம் வரும்னு தெரியும். செந்தில் பாலாஜியோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தெரியும். அப்போ எல்லாமே செந்தில் பாலாஜி ஃபுல்லாகவே திமுகவுக்கு தான் வேலை செய்வாருங்கிறது தெரியும். அப்போ ஏன் இது முன்னாடியே இந்த பிளான் எல்லாம் ஏன் முன்னாடியே அவங்க பண்ணக்கூடாது? அப்போ இப்படி ஒரு பிரச்சனை நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அடுத்து இப்படி பண்ணிட்டா அடுத்து விஜய் வரமாட்டா, மக்கள் விஜயோட பேரில் டேமேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் தான் இவங்க ஃபுல் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நேற்று நைட்லேருந்து நான் நிறைய யூடியூப்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் நான் படித்து பார்த்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 90% கண்டிப்பாக விஜயை யாருமே தப்பு சொல்லவே கிடையாது. ஒரு 10% அதுவும் மெயினாக டிஎம்கேக்காரங்க தான். அதில் ஒரு பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவர் பாக்கெட்டில் ஸ்டாலினோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவர் பேட்டி கொடுக்குறாரு. அதை பார்த்தாலே தெரியுது அது டிஎம்கேக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஆம்புலன்ஸ் எம்டியாக அங்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இது சிபிஐ விசாரணைக்கு விடணும். அப்போ தான் இது சரியான ஒரு இது தெரியும். இல்லை அப்படின்னு சொன்னால் இது கண்டிப்பாக யாராலையும் இது கெஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமான விஐபிகளான ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரஜினிகாந்த்லேருந்து சத்யராஜ் எல்லாருமே அடுத்த ட்விட்டரில் மெசேஜ் போடுறாங்க, அந்த மாதிரி ஒரு இரங்கல் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி விஷச்சாராயம் குடிச்சிட்டு 60 பேர் இறந்தாங்க. அதுவும் உயிர் தானே? ஏன் அப்போ எல்லாம் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க?